ஐயோ ஆரா, உனக்கு என்னடி ஆச்சு? எதுக்காக இப்போலாம் நீ குருவை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? அம்மா எனக்கு என்னாச்சு? நான் எதுக்காக இப்போலாம் குருவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்? அதுவும் குரு ஜெனிமா மேலே ஃபீலிங் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போய் ஓகே சொல்வேன் வேற சொன்னது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் சந்தோஷம் தானே படணும் என் குரு யாரையாச்சும் லவ் பண்ணா. ஆனால் எனக்கு என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியலை. ஆனால் நானாவே இல்லை, ஏன்னு எதுவுமே புரியலை. ஆரக்குட்டி, சொல்லுங்க மாம்ஸ். என்ன ஆரக்குட்டி, நானும் ஒன்னு 2-3 நாளா பாத்துட்டு இருக்கேன். சுத்தமா சரியில்லையா? உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? என்ன சாச்சா, அப்படிலாம் இல்ல மாம்ஸ். ஏன் இப்படிலாம் கேக்குற நீ? இல்ல ஆரக்குட்டி, நீ எப்பவுமே துருத்துருன்னு இருப்பியா? 2-3 நாள் சுத்தமா ஆள் சரியில்லையா? அதனாலதான் கேட்டேன். அப்படிலாம் இல்ல மாம்ஸ், உனக்கு தான் அப்படி தோணி இருக்கு போல. அது ஒண்ணு இல்ல, உனக்கு வயசாகுதுல அதனாலதான். எதே வயசாயிட்டா? ஊர்ல வந்து கேட்டுப்பாரு, மாமனுக்கு வயசாயிட்டா இல்லையான்னு. அப்புறம் தெரியுமாக்கும். இப்ப கூட என்ன கட்டிக்கிறதுக்கு அவ இவனு போட்டி போட்டுக்கிட்டு கிடக்கிறாளுங்க தெரியுமா? ஓ, இப்ப கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர, அப்படிதானே மாம்ஸ்? ஆமா குட்டி, இப்ப கூட மாமா ஊருக்குள்ளார மீசையை முறுக்கி விட்டு அப்படியே வேஸ்ட் அப்படி இழுத்து மடிச்சு கட்டிக்கிட்டு நடந்து போனா சும்மா எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி வருவாங்கன்னு தெரியுமா? மாம்ஸ், ஊருக்குள்ளார நீ வேஸ்டியை மடிச்சு கட்டிட்டு மீசையை முறுக்கி விட்டுட்டு போனா எத்தனை பொண்ணுங்க வருவாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ நல்லா வசமா சிக்கிட்ட. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு யாரு வந்திருக்கான்னு. நீ எப்ப வந்த? நீ தெருவுல இறங்கி இப்ப மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு நடந்தா கூட அத்தனை பொண்ணுங்க பின்னாடி வருவாளுன்னு சொன்னல, அப்பவே வந்துட்டேன். ஐயோ தேனு, அது சும்மா ஒரு ப்ளோல சொன்னது. ப்ளோல சொன்ன, மத்தபடி வேற ஒண்ணும் இல்லையாக்கும். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும். மனசுல உள்ளதானே வாயில வார்த்தையா வரும். எனக்கு நல்லா தெரியும் மாமா, எனக்கு நல்லா தெரியும். இப்போ உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. எல்லாம் ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். ஐயோ தேனு நில்லு, தேனு. ஐயோ அரகுட்டி, என்ன இப்படி ஆயிடுச்சு? உங்க அக்கா என்ன இப்படி அழுதுகிட்டு போறா? மாம்ஸ், டயலாக் நல்லா இருக்குன்னு பேசல, பாரி பாக்க எப்படி அழுதுட்டு போகுது. ஃபர்ஸ்ட் போய் சமாதானப்படுத்தியா போயா. ஐயோ ஆமால தேனு. ஹாய் மச்சான், குட் மார்னிங்டா. குட் மார்னிங்டா வெண்ண மோமனே. டேய், ஆபீஸ்க்கு சீக்கிரம் வந்து தொலைச்சாதான் என்னடா? ஐயப்பா, உன்னோட ஃபேன்ஸ் தொலை தாங்க முடியலடா. அது இன்னும் வரலையான்னு உன்னோட கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து என்ன கடுப்பேத்திட்டாளுங்க. ஏய், ரொம்ப பேசாத சரியா மோமனே? ரொம்ப பேசின அவ்வளவுதான், வாளுக்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். எதே அவகிட்டயா? டேய், அவகிட்ட மட்டும் போட்டு கொடுத்த அவ்வளவுதான், எனக்கு பிரேக்கப் கன்ஃபார்ம். நாம வேலை பார்க்கறதே கஸ்டமர் கேர் ஆஃபீஸ்ல. இதெல்லாம் டெய்லியும் 1000 கால் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருப்போம். இதுல அவ கால் அட்டன் பண்ணலனா ஏன் அட்டன் பண்ணல, அப்படி யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு கேட்கறாடா. இதுக்கெல்லாம் நான் என்னடா பதில் சொல்ல முடியும்? டே நிக்கில், இதுக்கு தாண்டா தலையால அடிச்சுக்கிட்டேன். கமிட் ஆகாத மச்சான், கமிட் ஆகாதன்னு. நீ தாண்டா கேட்கவே இல்லை. நான் சொல்ல கேட்காம கமிட் ஆனல, அப்போ அனுபவி. டே வெண்ண மோவனே, நக்கலு மோவனே, நல்லா குறிச்சு வச்சுக்கோடா. நீயும் சீக்கிரமா கமிட் ஆகி நாங்க எல்லாரும் எப்படி அவஸ்தப்படுறோங்கிறத நீயும் அவஸ்தப்படதான் போற. அப்போ வச்சுக்கிறேன்டா உனக்கு. என்ன கூடிய சீக்கிரத்துல கமிட் ஆக போறேன்னா? சான்ஸே இல்ல மச்சான், சான்ஸே இல்ல. நானாச்சும் கமிட் ஆகிறதாச்சும். ஏன்டா நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டா? இப்போதைக்கு கமிட் ஆகிற ஐடியாலாம் இல்ல. இப்போதைக்கு எனக்கு ஃபாரின் போகணும், அது மட்டும் தான். இப்போதைக்கு இந்த கமிட்மெண்ட் குள்ளரெல்லாம் போக நான் விரும்பல மச்சான். ஏய், நீ விரும்பலைன்னா உடனே விதி விட்டுருமா? விதி நேரம் விரும்பி இருக்கும் உனக்கு யார் கூட கமிட் பண்ணணும்னு. இந்நேரம் விதி கண்டிப்பா பிளான் போட்டு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமாவே நீ கமிட் ஆயிடுவ. நீ வேணா பாரு. டேய், அப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்டா நீ வேற? டேய், நான் சொல்றது நடக்க தான் போகுதுடா. நடக்கிற அன்னைக்கு உனக்கு வச்சுக்கிறேன். மச்சான், ஏன்டா உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? டெய்லியும் எத்தனை பொண்ணுங்க உனக்கு தேடிட்டு வராளுங்கன்னு தெரியுமா? ஆனா என்ன பாரு மச்சான், ஒருத்தி கூட வரமாட்டேங்கிறா. டெய்லி நான் ஆஃபீஸ் வந்தோடனே என்ன பாக்குறதுக்காக தான் அத்தனை பொண்ணுங்களும் ஓடி வராளுங்கன்னு பார்த்தா ஆதி இன்னைக்கு வரலையானே வந்து கேட்கறாளுங்க. வர்ற கடுப்புக்கு அப்படியே எதையாச்சும் தூக்கி அடிச்சிடலாம் போல இருக்கு. என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு கமிட் ஆகி தொலைச்சிட்டனே. டேய், ஏன்டா நீ வேற? டேய், எல்லார்கிட்டயும் பேசுறது ஒரு தப்பாடா? டேய் மச்சான், ஓப்பனாவே உங்ககிட்ட கேட்கறேன்டா. எத்தனை பொண்ணுங்க கிட்ட நீ பேசியிருப்ப? எத்தனை பொண்ணுங்க வந்து டெய்லி உங்ககிட்ட பேசுறாங்க? ஒரு பொண்ணு மேல கூடயாடா உனக்கு ஃபீலிங்ஸ் வரல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட பேசுற எல்லா பொண்ணுங்களுமே அழகா தான் இருக்காளுங்க. ஏன் மச்சான் யார் மேலேயுமே உனக்கு ஃபீலிங்ஸ் வரல? டேய், லவ்ங்கிறது ஒரு அழகான ஃபீலிங்டா. அது அழகா இருக்கவங்க மேலதான் வரும்லாம் அர்த்தம் கிடையாது. அது எப்ப வருமோ அப்ப வரும். ஏன் வராம கூட போகலாம். எனக்கு இப்போதைக்கு வர வேண்டாம், அது மட்டும் போதும். ஓ, அப்ப சாருக்கு அந்த ஃபீலிங் இப்போதைக்கு வராது, அப்படித்தானே? டேய், ஆமாண்டா, அது தானடா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு லவ் ஃபீலிங் வராது. இப்போதைக்கு என் கான்சன்ட்ரேட் ஃபுல்லாவே விசா எப்போ வரும், நான் லண்டனுக்கு எப்போ போவேன், இது மட்டும்தான் இருக்கு. இப்போதைக்கு எனக்கு லவ் ஃபீலிங் வரதுக்கு சான்ஸே இல்லடா. ஏய் மொவனே, நல்லா கேட்டுக்கோ. கூடிய சீக்கிரத்துல உனக்கு லவ் ஃபீலிங் வந்து என்கிட்ட வந்து நீ புலம்பல. என் பேரு நிக்கில் இல்லடா மச்சான். அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அதனால உன் பேரை பாத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லடா.
சரி ஓகேடா, நம்மளும் போய் வேலையை பார்ப்போம். அங்க பார்த்தல எல்லா பைப்லைகளும் ஹெட்ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. வா நம்மளும் போய் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் போயிட்டு கூறுங்கள் நான் எவ்வாறு உங்களுக்கு உதவி வேண்டும், அழைத்தமைக்கு நன்றி. இந்த டைலாக மறுபடியும் போய் சொல்லுவோம். எப்பா இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து பேச போறாங்களோ ஒன்றும் புரியல. ஆமா மச்சான் வாடா போலாம். உனக்காச்சும் பரவாயில்லடா, பொண்ணுங்களா கால் பண்றாங்க. எனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் கிளவிங்களா தானே கால் பண்ணுதுங்க. டேய் மச்சான், அதுவும் நேற்று ஒரு கிளவி கால் பண்ணி என்ன தம்பி இது போனே போக மாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி போன் போகுதுன்னு கேக்குதுடா. நான் எப்படா சொல்ல முடியும், கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃப்ரீ தானு. சப்பா அந்த அம்மாவுக்கு புரிய வைக்க காட்டியும் போதும் ஆகிட்டு தெரியுமா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி ஓகே மச்சான், நீ போய் வேலையை பாரு. மேனேஜர் கூப்பிட்டாரு, நான் போய் என்ன இதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஹாய் ராகம்ஸ். என்னலே நானே எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்ன ராகம்ஸ்னு கூப்பிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னலே என்ன அர்த்தம்? உங்க பேரு ராக்கம்மா தானே? அதான் எல்லாரும் சுருக்கி ராக்கம்ஸ் கூப்பிடுறோம். சரி அதை விடுங்க. ஆமா மூஞ்சல என்ன இப்படி சுருக்கி போய் கிடக்கு? அட ஆமாங்கிறத வர மூஞ்சில நிறைய சுருக்கம் எழுதிட்டே கிடக்குதாக்கும். அதான் அந்த விளம்பரத்துல அந்த கிரீமு இந்த கிரீமு என்னென்ன கிரீமும் போட்டுட்டு இருக்காங்களே, அதெல்லாம் வாங்கி மூஞ்சில தேய்ங்க. உங்களுக்கு அழகே உங்க மூஞ்சிதான். அதுவே அப்படி சுருக்கி போயிட்டே இருந்தா சீக்கிரமா வயசான கிழவி மாதிரி ஆயிருவீங்க போல இருக்கே. என்னல சொல்ற, மூஞ்சில சுருக்கம் விழ ஆரம்பிச்சிருச்சா? ஐயோ எலே நிறைய சுருக்கமா விழுந்து கிடக்குது. ஆமா இந்த சுருக்கத்தை போறதுக்கு ஏதாச்சும் கிரீம் இருக்கா இல்ல? ஐயோ ராக்கம்ஸ், இந்த மூஞ்சோட சுருக்கம்லாம் அவன் அழகா கெடுக்குது என்ன சொன்னேன். மத்தபடி வயசானா சுருக்கம் வரதான் செய்யும். இதுக்கெல்லாம் போய் கிரீம் எங்காச்சும் இருக்குமா என்ன? எலே எனக்கு கூட 50 வயசு ஒண்ணு ஆவல சரியா? உன்னை விட ஒரு 2-3 வயசு தான் பெரியவளா இருப்பலாக்கும். அட என்ன ராக்கம்ஸ் இப்படி சொல்ற? உன் அழகா பார்த்தா என்னை விட 2-3 வயசு பெருசா இருக்க மாதிரியே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு என்னை விட 4-5 வயசுல இளமையா தான் இருப்பேன்னு தோணுது. என்ன ராக்கம்ஸ் இப்படி கேட்டுட்டேன்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பொண்டாட்டி தேனை விட நீ தான் ரொம்ப அழகுன்னு. சரி ராக்கம்ஸ் உள்ள போ. பாரு வெயில் எம்பிட்டு அடிக்குதுன்னு. அடிக்கிற வெயில கருத்துல போறேன். ஏற்கனவே கொஞ்சம் அழகு கம்மியான மாதிரி இருக்க. இதுல இந்த வெயில் மேல பட்டுச்சுன்னா இன்னும் அப்புறம் கருத்து போயிருவேன். அப்புறம் முகமெல்லாம் இன்னும் நல்லா சுருங்கி போயிடுமாக்கும். அதனால உள்ள ஒழுங்கா ஓடு. ராக்கம்ஸ் நான் உள்ள போறேன். நீ வெயில ரொம்ப நேரம் நிக்காது சரியா? ஏற்கனவே அழகு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்புறம் ரொம்ப குறைஞ்சிட போதாக்கும். சரி நான் வரேன். என்ன எப்படி சொல்லிட்டு போறான்? ஐயோ நம்ம முகத்துல ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கம் நிறைய ஆயிட்டே இருக்குது. இவன் சொல்றத பார்த்தா நிறைய சுருக்கம் வந்துரும் போல இருக்குது. இப்படி சின்ன வயசுல இவ்வளவு சுருக்கம் வந்தா தாங்காதே. வெயில் வேற ரொம்ப அடிக்குது, சுருக்கமா வேற வருது. என்ன பண்றது? இந்த துணி தான் அந்த கிரீம் இந்த கிரீம் என்னென்ன கிரீமோ போடுவாளே, அதை எடுத்து நம்மளும் இன்னைக்கு போடுவோம். அப்பதான் நம்ம அழகா மெயின்டைன் பண்ண முடியுமாக்கும். அப்பா ஒரு வேலையை சிங்கிற கடந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கியாச்சு. அடுத்து சமைக்கணும். என்ன சமைக்கலாம்? ஆராவுக்கு உருளைக்கிழங்கு குருமானா ரொம்ப பிடிக்கும். பேசாம அதை செஞ்சு கொடுத்து விட்டுலாம். செலியன்னு உருளைக்கிழங்கு குருமானா விரும்பி சாப்பிடுவான். என்ன நான் கொடுத்தேன்னு சொன்னாதான் சாப்பிடுவான். எப்படியாச்சும் தேனிக்கிட்ட அப்படி இப்படின்னு போய் சொல்லி செலியனுக்கு கொடுக்க வச்சிட வேண்டியதான். அம்மா அம்மா எதுக்கு இப்ப லவுட் ஸ்பீக்கர் மாதிரி காதல வந்து இப்படி கத்திட்டு இருக்காங்க? இங்கதான் நிக்கிறேன். அப்புறம் என்னடி அம்மா அம்மான்னு கத்திட்டே கிடக்காங்க? என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லம்மா, என் ரூம் நீ கிளீன் ஏதாச்சும் பண்ணியா? உள்ள வேலையை பார்க்க முடியல, இதுல ஒரு ரூம் வேற கிளீன் பண்ணமாக்கும். அதான் நான் எதுவும் பண்ணல. ஏன்டி என்னாச்சு? என்ன நீ கிளீன் பண்ணலையா? அப்போ எல்லாம் எங்க போயிருக்கோம்? ஐயோ தூரி என்னடி பேசுற? தலையும் புரியல வானும் புரியல, என்னடி பேசிட்டு இருக்க நீ? எதுவுமே புரியுற மாதிரி பேசுடி. ஜோ இல்லம்மா, ரூம்ல என்னோட கபோர்ட்ல தான் ஃபேஸ் வாஷ், சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், அப்புறம் என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாமே வச்சிருந்தேன். எதையுமே இப்ப காணுமா? அதனாலதான் கேட்டேன் ரூம் ஏதாச்சும் கிளீன் பண்ணியான்னு. செடி என்னடி சொல்ற? எதையுமே காணுமா? ஐயோ ஆமாமா எதையுமே காணும். எல்லாமே இப்போ வாங்கினது. 1-2 வாட்டி தான் யூஸ் பண்ணிருப்பேன். அதனாலதான் எங்க போச்சு ஏது போச்சுன்னு தெரியல. அதனாலதான் நீ கிளீன் பண்ணும்போது தெரியாம தூக்கி போட்டியோன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வந்தேன். ஹே நான் என்ன பைத்தியமாடி? உன் திங்ஸ்லாம் தூக்கி எறியறதுக்கு? ஒருவேளை வீட்டுல திருட பூந்திருப்பானோ? திருட பூந்தவன் எதுக்கு உன்னோட மேக்கப் திங்ஸை மட்டும் எடுத்துட்டு போனோம்? ஒன்னும் புரியலையே. திருடனும் பூரல எதுவும் பூரல. சார் எடுத்து என்ன பண்ணிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாரு. ஆமா கிளவிங்க? ஆமா ஏட்டி உங்க பாட்டி நான் ரொம்ப நேரமா பார்க்கவே இல்லடி. எங்கடி போனாங்க? எங்க போயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். கிளவி இத வர இரு. இந்த கிரீம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சுருக்கம்லாம் போற மாதிரி கொஞ்சம் பீலா இருக்குது. இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. ஏட்டி ராக்கு இருந்தாலும் நீ அம்புட்டு அழகுடி. அழகுலே அழகு அம்புட்டு அழகாக்கும். உன் அழக மிஞ்சுறதுக்கு இந்த ஊர் உலகத்துல ஆளே கிடையாதாக்கும். நான் கூட இந்த தூரி அடிக்கடி இந்த ஜாமா எல்லாம் வாங்கும் போது எதுக்கு இப்படி காசை கொடுத்து கரியாக்குறான்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது இதோட மகிமை என்னன்னு. பரவாயில்லையே கொஞ்சம் கிரீம் போட்டதுக்கே என் மூஞ்சி நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இதே நம்ம டெய்லியும் போட்டோம்னா சூப்பரோ சூப்பர். அப்புறம் இந்த முகத்துல உள்ள சுருக்கம்லாம் ஓடி போயிடுமாக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தூரி வாட்டி வா, உன்னை தாண்டி தேடிட்டு கிடந்தேன். பரவாயில்லடி, உன்கிட்ட உள்ள பொருள் எல்லாம் வீணா போற பொருள் நினைச்சேன். இப்ப தாண்டி புரியுது இதோட மகிமை என்னன்னு.
சின்ன மகிமை என்னன்னு தெரியுதா? கிழவி என்ன கேள்வி பண்ணிட்டு இருக்கானே? வயசான காலத்துல பண்ற வேலையா இது? ஜட்டி தூரி என்னடி ஓவரா பேசிட்டு இருக்காவோ? எடி என் மாத்த பத்தியா எம்புட்டு சுருக்கு விழுந்து கிடக்குது. நான் போய் பார்த்தோனே ஷாக் ஆயிட்டேனாக்கும். அதுவும் அந்த பக்கத்து வீட்டு வீரபாண்டி பையன் வேற வர வர யாரும் வேற குறைஞ்சதே இருக்குன்னு சொல்லிவிட்டா. அதனால தான் வழக்கமா போற கிரீமை விட வேற எந்த கிரீம் போடலாம்னு தேடிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு பக்கம் போனா நீ விதவிதமா கிரீம் வாங்கி வச்சிருந்தேன். அதை பூசினதுக்கு அப்புறம் தான் சுருக்கம்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. எடி ஏன் சுருக்கம்லாம் போயிருக்கா? ஆமா, கட்டையில போற வயசுல உனக்கு சுருக்கு போறது ஒண்ணுதான் குறைச்ச. கிழவி வயசான சுருக்கு வரதான் செய்யும். அது எப்படி போவோம்? கிரீம் போட்டா மட்டும் உடனே போயிடுமா? ஜட்டி தூரி வாய் மூடி வார்த்தைக்கு வார்த்தை வயசான சொல்லாதாக்கும். ஆம்பட்டு எனக்கு வயசாதாக்கும். எல்லாரையும் விட கொஞ்சம் வயசு அதிகம் ஆம்படுதே. ஐயோ கடவுளே, கிழவி உனக்கு வயசாயிட்டு, அதுதான் உண்மை சரியா? ஐயோ உன்னோட மூஞ்சிலோட சுருக்கம் போறதுக்கு ஏன் கிரீம் தான் கிடைச்சதா? இதெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா? எடி என்னடி பெரிய காசு? என்ன பெரிய காசியா? என் புள்ள சுந்தரா சம்பாதிக்கிற காசுல தானே இதெல்லாத்தையும் வாங்கிருக்காவோ? போறது என்ன? இப்பதாண்டி பாக்குறதுக்கு நான் அம்பட்டு அழகா இருக்கேன். உனக்கு பொறாமடி பொறாம. உன்னோட அழகா இருக்கல, அதனால உனக்கு பொறாம. சாண்டா கிழவி, ஏற்கனவே என்னோட திங்ஸ்லாம் நீ எடுத்து யூஸ் பண்ண கோபத்துல இருக்க. இதுல நீ வேற மறுபடியும் ஒன்னே நீ அழகுன்னு சொல்லிக்கிட்ட. அவ்வளவுதான், அம்மிக்கல் எடுத்து வந்து தலையில போட்டு இப்பவே கொன்றுவேன். ஜாட்டி தூரி நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அழகி தாண்டி. பாரு இப்ப கூட எம்புட்டு அழகா இருக்குன்னு. அதுவும் இந்த பக்கத்து வீட்டு வீரபாண்டி பையன் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுவான்? நீங்க தான் ராயல் பியூட்டின்னு சொல்லுவான். ராயல் பியூட்டினா என்னன்னு தெரியுமா? அழகுலயே அழகுன்னு அர்த்தம். அந்த காலத்துல எல்லாம் உலகலக போட்டி வைக்கலையாக்கும். உலகலகி போட்டி மட்டும் வச்சிருந்தாங்க. நான் தான் வின் பண்ணிருப்பேனாக்கும். அப்ப தெரிஞ்சிருக்குண்டி இந்த ராக்கோட மவுஸ் என்னங்கிறது. அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் உன்ன உலகலகி பாட்டியோட பேத்தின்னு தான் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஐயோ கடவுளே, கிழவி சிறுக்கிற கோபத்துக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு போறவன். இங்க பாரு கிழவி, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்லிட்டேன். இனிமே என் திங்ஸ்ல கை வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் அப்பா கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்ன கர்மமான கிரீம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கல, அதை போட்டு தொலை வேண்டியதானே. அப்புறம் என்னோட கிரீம் எடுத்து நீ ஜாடி தூரி எல்லா கிரீமையும் போட்டு பார்த்தடி. இந்த முகத்தோட சுருக்கம் போவே மாட்டேங்குது. போறவதான் நீ யூஸ் பண்ண கிரீம் எடுத்து போட்டு பார்த்தேன். பரவாயில்லடி, கொஞ்சம் போட்டோடனே இந்த சுருக்கம்லாம் மறைச்சிட்டு பாரு. அப்போ இனிமே நான் டெய்லி போட்டா இந்த சுருக்கம்லாம் சுத்தமா போயிடும் தானே. கிழவி இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. வயசான சுருக்கம் வரதான் செய்யும். அது போறதுக்கு கிரீம் வேற உனக்கு. உன் வயசுல உள்ள கிழவிங்க எல்லாம் போய் பாரு, வீட்டுல எம்பிட்டு இருக்குதுங்க. நீ தான் இந்த வயசுல மேக்கப் போட்டுட்டு சுத்திட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவளுக்கு அளவுக்கு அழகு இல்லடி, அதனாலதான் அவளுக்கு அழகை பராமரிக்க மாட்டேங்கிறாளோ. ஆனா நான் அப்படி இல்லடி, அழகுக்கே அழகாக்கும். அதனாலதான் என் அழகை நான் எப்பவுமே பராமரிச்சுட்டே இருப்பேன். இப்ப மட்டும் இல்லடி, நான் சாவர வரைக்கும் என் அழகை பராமரிச்சுட்டே தான் இருப்பேன். அப்புறம் புதுசா ஏதோ ஒரு கிரீம் நேத்தி டிவில பார்த்தனாக்கும். அதை முதல்ல வாங்கணுமாக்கும். ஏட்டு தூரி அந்த கிரீம் பேர் என்னன்னு சொல்றேன், எனக்கு கொஞ்சம் ஆர்டர் போட்டு தரியா? கிழவி வர்ற கோபத்துக்கு என்ன சொல்லுவான்னு எனக்கே தெரியாதாக்கும். வயசான காலத்துல சில அடக்கொடக்கமா வீட்டுல இருக்குன்னு பார்த்தா நீ மட்டும் தான் கிழவி இல்லாத அக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற. எப்ப பார்த்தாலும் மேக்கப் பத்தாததுக்கு இப்ப முடிக்கு கலரிங் வேற பண்ண ஆரம்பிச்சிருக்க. ஐயோ உன்னை போய் பாட்டி சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஏடி பாட்டி சொல்ல வெக்கமா இருந்துச்சா? உன்னோட அக்கான்னு வேணா சொல்லுடி. கிழவி வேண்டாம், ஒழுங்கு மரியாதை ஓடிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லன்னு வச்சுக்கேன், பக்கத்துலதான் குழவைகள் இருக்கு, எடுத்துட்டு வந்து மண்டையில போட்டு இப்பவே தாத்தாவுக்கு துணையோட மேல அனுப்பிடுவேன். தீவ செஞ்சாலும் செய்வா. பழம் வந்து நம்ம அழகா பராமரிச்சுக்கலாம். முதல்ல இப்ப எஸ்கேப் ஆயிடுவோம். ராக்கு எஸ்கேப். ஐயோ கடவுளே, இது கிழவி இருக்கு. வர்ற கோபத்துக்கு நானே ஒரு பொருளா பார்த்து அவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்து காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி வச்சா இந்த கிழவி என்னடானா எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணி வச்சிருக்குது. நானே 1-2 வாட்டி தான் யூஸ் பண்ணிருப்பேன். இந்த கிழவி ஒரே நாள் செம்பட்டு கிரீம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்குது. கிழவி ஒன்னு சும்மாவே விட மாட்டேன். இவ என்ன இப்படி காலியா தம்பி இம்பிட்டு கோவமா நிக்கிறா? என்னாச்சு இவளுக்கு? ஏட்டி தூரி ஏட்டி ஒன்னே தாண்டி. என்னமா ஏட்டி தூரி என்னடி ஆச்சு? இப்ப இதுக்கு இம்பிட்டு கோவமா இருக்காவோ? ஓ மாமியார் பண்ணின காரியத்துக்கு கோவமா இருக்காம வேற என்ன பண்ண சொல்றா? இங்க பாருமா, ஒரு பொருளையும் நான் ஒண்ணு பார்த்து வாங்கி வச்சிருந்தமா. ஆனா இந்த கிழவி மூஞ்சில உள்ள சுருக்கம் போகணுங்கிறதுக்காக எல்லா கிரீமே எடுத்து யூஸ் பண்ணி வச்சிருக்குமா. பாருமா எல்லாத்தையும் எப்படி காலி பண்ணி வச்சிருக்குன்னு. நானே வாங்கினதுல ஒரு வாட்டி 2 வாட்டி தான் யூஸ் பண்ணிருப்பேன். ஆனா இந்த கிழவி ஒரே நாளே 50 கிரீமே மூஞ்சில போட்டு வச்சு எப்பா ஏமா இங்க பாருமா, கிழவி வர ஓவரா போயிட்டு இருக்குது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏடி அப்போட காணா போன பொருளை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தது உங்க பாட்டியாக்கும்? ஐயோ ஆமாமா, இந்த இருக்கு பாரு, இதெல்லாம் தான் என்னோட திங்ஸ். இதெல்லாம் தான் கிழவி எடுத்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. சப்பா பரவரவ பாட்டியோட அக்கப்பருக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்குதாக்கும். வயசு பொண்ணுங்க கூட இம்பிட்டு மேக்கப் பண்ண மாட்டாங்க போல. ஆனா உங்க பாட்டி ஒரு நாளும் விதவிதமா அம்பிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டே கிடக்கு. பத்தாததுக்கு எந்த விளம்பரத்துல எந்த கிரீம் வந்தாலும் உடனே வாங்கிடுது. இதுக்கு உங்க அப்பா காசு கொடுத்துட்டு இருக்கா பாரு, அவரை சொல்லணுமாக்கும். ஆமாமா, பத்தாததுக்கு இந்த வீரபாண்டியான வேற கிழவி கிட்ட வந்து என்ன வர அழகு குறைஞ்சிக்கிட்டே போறீங்க அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டே இருக்காங்க போல. கிழவி அதுக்கு ஏத்த மாதிரி வந்து என் அழகு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால நான் இன்னும் நல்ல கிரீம் போடணும், எனக்கு அதனால இன்னும் நல்ல கிரீமா ஒன்று வாங்கி கொண்டு வந்து கேக்குதுமா. இங்க பாருமா, அடுத்த தடவை வீரபாண்டியான கிட்ட பேசும்போது ஒழுங்கா அந்த அண்ணன் இந்த மாதிரி தான் கிழவி கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லுமா, சரியா? ஏன்டி நீ வேற அந்த வீரபாண்டி தம்பி ஒரு வாட்டியும் கிளவிக்கிட்ட விளையாட்டுக்கு தாண்டி சொல்லுவோம். இந்த கிளவி தாண்டி சீரியஸா எடுத்து வந்து கண்ட கருமத்தையும் மூஞ்ச போட்டு தேய்ச்சிட்டு கிடக்குது. என்னமாமா, இன்னொரு வாட்டி கிளவி என்னோட பொருளை கையை வைக்கட்டும், கச்சு வெட்டி கையிலே கொடுத்துறானாக்கும். ஆசையா வாங்கின எல்லா பொருளும் இப்படி ஆகிட்டு. என்னது இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது? ஏதாச்சும் எமர்ஜென்சியா இருக்குமோ? ஹலோ சொல்லுங்க ரோசி, என்ன இந்த டைம்க்கு கால் பண்ணிருக்கீங்க? ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸா? ஆமா டாக்டர், கொஞ்சம் எமர்ஜென்சி தான். நாலஞ்சு ரவுடி பசங்க
ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து காவியா ரூம் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க டாக்டர். என்ன எதுனே தெரியல டாக்டர். வெளியில நின்னுட்டு இருந்த போலீஸ்காரங்களை அடிச்சு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல காவியா ரூம் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். வாட் காவியா ரூமை தேடுறாங்களா? ரோசி என்னாலும் சரி காவியா ரூம் எதுன்னு அவங்க கண்டுபிடிக்கவே கூடாது. சீக்கிரம் நீங்க காவியாவை வேற ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. நான் இதோ உடனே வந்துட்டு இருக்கேன். ஓகே டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். ஏன்னா பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ்காரங்களும் இவங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே ரோசி இதோ உடனே வரேன்.